கவனிச்சா இங்க fixed asset plus current assets minus current liability போட்டா capital employed or capital employed நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல் சார் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சார் டெபிச்சர்ஸ் லோன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அப்ப 20 + 5 25 ஆனா 5 ரூபாய் வெளில இன்வெஸ்ட் ஆயிருக்குல அப்ப capital employed எவ்வளவு 20 எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் இப்போ நெட் வொர்த் என்ன சார் நெட் வொர்த் என்னமா 20 கவனம் இங்க இருந்தா தான் 20 னு வரும் டக்குனு கவனம் வேற எங்கேயோ வந்து செவ்வாய் கிரகத்துல இருந்துச்சு வெச்சுக்கோ ஆன்சர் வராது கவனம் net worth is nothing but என்ன as per definition of income tax companies act 2013 share capital reserves and surplus minus loss னு சொல்றோம் அப்ப share capital reserves and surplus will be the net worth அதுக்கு ரிவர்ஸ் கண்டிஷன் சொல்லுங்க சார் all assets minus outside liability all assets minus outside liability all assets எவ்வளவு 30 minus outside liability எவ்வளவு 5 10 சார் அப்ப நீ என்ன பண்ணிர கூடாது அப்ப capital employed னா fixed asset plus current assets minus current liabilities or equity share capital plus reserves plus preference debentures plus loans எல்லாம் net worth na share equity share capital plus reserves minus losses இதுக்கு R formula total assets minus external borrowings அவ்வளவுதான் அப்போ இங்க என்ன பண்றது இன்வெஸ்ட்மென்ட் நீ என்னவாவே எடுத்துக்கலாம் நெட்வொர்க் அசெட்டாவே எடுத்துக்கலாம் டோட்டல் 30 எடுத்துக்கலாம் ஆனா இதுக்கு என்ன பண்ண முடியாது இது அசெட்டா எடுக்க கூடாது கேபிட்டல் எம்ப்ளாய்க்கு என்ன பண்ண கூடாது நீ அசெட்டா எடுக்க கூடாது அசெட்ல இது ஃபிக்ஸ்ட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட் தான் எடுத்துக்கவே தவிர இன்வெஸ்ட்மென்ட் என்னவா எடுத்துக்க மாட்டேன் அசெட்டா எடுத்துக்க மாட்டேன் சரி இப்போ இன்னொரு பேலன்ஸ் ஷீட் மாத்திரம் பாரு இப்போ ஆன்சர் சொல்லு இது இப்படியே வச்சுப்போமா இல்ல புதுசா எழுதுவா இதே மாத்திரவா இல்ல புதுசா எழுதுவா fixed asset 20 15 investment 5 current asset 7.5 P&L loss 2.5 total 30 same 30 balance sheet total இங்க 30 current liability 5 external borrowings 5 share capital 20 கரெக்டா ராஜா இப்போ நீ சொல்லு நல்லா சொல்லு கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா திருப்பி என்ன சொல்லு கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன் திஸ் பிசினஸ் ஆஸ் ஆஃப் நோ இது ரெண்டு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20 + 5 25 25 minus 5 investment minus 2.5 minus 2.5 ஏன்னா இது என்னது லாஸ்ங்கிறது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட ஆப்போசிட் பேலன்ஸ் அப்ப இங்க 20 பிளஸ்ல இருந்தா இங்க என்ன பண்ணிக்கணும் 2.5 ஆட்டோமேட்டிக்கா இங்க மைனஸ் பண்ணி தான் ஒரிஜினல் பேலன்ஸ் ஷீட்ல எழுதணும் நான் இந்த பக்கம் தனியா எழுதி இருக்கேன் சோ கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 25 இந்த 25 ல 5 இன்வெஸ்டட் அவுட் சைடு அப்ப 20 அந்த 2.5 லாஸ் இந்த 20 குள்ள தான இந்த 20 பிரிச்சு எடுத்தா 15 ரூபீஸ் ஷேர் கேபிட்டல் 5 ரூபீஸ் லாஸ் இது வந்து ப்ராஃபிட் வந்து ரிசர்வ்ஸ் இந்த 5 ல 2.5 செட் அப் பண்ணா இது என்ன ஆயிடும் 2.5 ஆயிடும் அப்ப 17.5 minus 5 போட்டா 12.5 that is 15 plus 5 20 minus 5 minus 2.5 சரி இந்த ரூட்ல சொல்லி கொடுங்க சார் நான் இதுவும் ஆட் பண்ணுவாங்க கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வரும் 5 வேணும் 17.5 கரெக்ட் 20 மொத்தம் இந்த 20 னே வெச்சுக்கோங்க 20 plus 5 25 minus 5 minus 2.5 சரி இந்த ரூட்ல சொல்லி கொடுங்க சார் fixed assets plus current assets minus current liabilities அதானே fixed asset 50 plus current assets 7.5 minus current liabilities 22.5 minus 5 17.5 சார் அப்ப இது எடுத்துக்க கூடாதா நான் எடுத்துக்கணும் சொல்லவே இல்லையே இன்வெஸ்ட்மென்ட் என்னத்துல வராது கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல வராது ஏன்னா இது கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன் திஸ் பிசினஸ் இது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடையாது லாஸ் அப்ப இங்க என்னதான் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கரண்ட் அசெட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இதுல எண்ட் ஆஃப் எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன் அதை மைனஸ் பண்ணா நான் எவ்வளவு எம்ப்ளாய் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிரும் அது வேற விதமா கண்டுபிடிக்கிறதுனா நான் போட்ட ஷேர் கேபிட்டல் நான் போட்ட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நான் எடுத்த லோன் டெபிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அதுல இருந்து அவுட் சைடு இன்வெஸ்ட்மென்ட் மைனஸ் பண்ணா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கேபிட்டல் நெட் வொர்த் சொல்லுப்பா இது நெட் வொர்த் 20 minus 2.5 17.5 சார் புரியுதியா எப்படி நெட் வொர்த் என்ன சொன்னா ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மைனஸ் அக்குமுலேட்டட் லாஸ் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 20 minus அக்குமுலேட்டட் லாஸ் 2.5 அப்ப 17.5 சார் அதர் வே ரவுண்ட் all assets minus outside borrowings all assets எவ்வளவு 30 minus outside borrowings 5 அப்ப all assets இது அசெட்டா
P&L asset இல்ல. நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இடத்துல ரெக்டாவே எழுதி போய் அசெட்டா அசெட் கிடையாது. அப்ப இது மூணு தான் என்னது உனக்கு அசெட். அப்ப 27.5 மைனஸ் 10 போட்டா 17.5. அப்ப என்ன சார் ரொம்ப சிம்பிள் ராஜா. நெட்வொர்த்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஷேர் ஹோல்டரோட கேபிட்டல், இது ஷேர் கேபிட்டல், அது ப்ரிஃபரன்ஸ் அறிய முடியும். ஷேர் கேபிட்டல் என்னோட ப்ராஃபிட்டோட டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். ப்ராஃபிட்டோட டெபிட் பேலன்ஸ்னா லெஸ் பண்ணிடணும். அதுதான் நெட்வொர்த். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணா வர ஆன்சர் தான் என்னது நெட்வொர்த். இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பண்ணணுமா, பண்ண தேவையில்லை. நெட்வொர்த்துங்கிறது இப்போ அம்பானியோட நெட்வொர்த்னா அம்பானி எல்லா ஷேர்லையும் எவ்வளோ வச்சிருக்காங்கிறது சேர்த்து தானே வருது. அப்போ நீ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண தேவையில்லை, நீ எலிமினேட் பண்ண தேவையில்லை. அப்போ இதுக்குள்ள இந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் இந்த 5 ரூபாய் இருக்கு, அது நீ என்ன பண்ண தேவையில்லை, எலிமினேட் பண்ண தேவை. ஏன்னா நெட்வொர்த்துங்கிறது கம்பரைஸ் ஆஃப் ஆல் பிசினஸ் தான். அப்போ நீ என்ன பண்ண தேவையில்லை, மைனஸ் பண்ண தேவை. ஸோ ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசோர்ஸ் பிளஸ் லெஸ் லாஸ். All assets minus outside liability. அதான் ஆன்சர் வரும். All assetsல P&L asset-ஆ loss இது loss. All assets minus outside liabilities. The remaining side answer. Capital employed என்ன சார்? Fixed asset plus current assets minus current liability. Fixed asset plus current assets minus current. அப்ப பேலன்ஸ் ஷீட்ல இது மூணும் ஒண்ணுனா இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டா இதுவும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா ஷேர் கேபிட்டல், நான் போட்ட ஷேர் கேபிட்டல், என்டர் இருக்கிற ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், நான் போட்ட டெபிச்சர்ஸ், நான் போட்ட லோன் எல்லாமே கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தான். ஆர் ஃபிக்ஸ்ட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதுவும் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தான். ரெண்டுமே சேம். ஆனா நான் போட்ட கேபிட்டல், நான் போட்ட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், நான் போட்ட டெபிச்சர்ஸ் லோன்ஸ்ல ஃபண்ட் அவுட் சைடுல இன்வெஸ்ட் ஆயிருக்கு, நீ அதை என்ன பண்ணிடணும், எலிமினேட் பண்ணி. அப்ப 20 plus 5 25 minus 5 அப்படினா ஆன்சர் 20. ஸ்டில் இந்த 25 அந்த 2.5 இருக்கறனால அதையும் சேர்த்து மைனஸ் பண்ற 17.5. சார் அதர் வே ரவுண்ட். ஃபிக்ஸ்ட் அசெட் 15, கரண்ட் அசெட் 7.5, 22.5 minus 5 17.5. அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்ட் என்ன சொல்லு பாப்போம். கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா capital employed in this business, which is nothing but fixed assets plus current assets minus current liabilities. Fixed asset does not include investment. Yeah, investment is investment in some other business, investment in X limited, Y limited, some other business. அப்ப இந்த பிசினஸ்ல என்ன ஆகல, இன்வெஸ்ட் ஆகல. அப்போ fixed asset plus current assets minus current liabilities. ஆர் அதர் வேணும் அப்படினா என்னோட ஷேர் கேபிட்டல், என்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், என்னோட டெபிச்சர்ஸ், என்னோட லோன்ஸ், எல்லா சோர்ஸ் ஆஃப் கேபிட்டலும் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தான். அந்த சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏன் பிசினஸ்ல எம்ப்ளாய் பண்ணி தான் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். சம்திங் இஸ் எம்ப்ளாய்ட் அவுட் சைடு, அது என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணணும். அப்போ இப்போ நான் கேக்குற கேள்வி நம்ம சொல்லு. நெட்வொர்த்ல அவுட் சைடு பாரோயிங்ஸ் வருமா வராதா? நெட்வொர்த்ல அவுட் சைடு பாரோயிங்ஸ், நெட்வொர்த்ல அவுட் சைடு பாரோயிங்ஸ் வராது. கடன் வாங்கிக்கிறது நீ நெட்வொர்த்த சொல்ல முடியாது. ஆல் அசெட்ஸ் மைனஸ் அவுட் சைடு லைபிலிட்டிஸ். கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா ஃபிக்ஸ்ட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல அவுட் சைடு பாரோயிங்ஸ் வருமா வராதா? ஏன்னா அதுவும் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இந்த பிசினஸ் தான். ஷேர் கேபிட்டல் வருமா வராதா? வரும். ஏன்னா அதுவும் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தான். டெபிச்சர்ஸ் நெட்வொர்த்ல வருமா வராதா? ஏன் எக்ஸ்டர்னல் பாரோயிங், அது என்னோட காசு கிடையாது. ஷேர் கேபிட்டல் நெட்வொர்க்ல வருமா வராதா? ஷேர் கேபிட்டல் நெட்வொர்க். இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க்குள்ள வருமா வராதா? இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க்குள்ள வரும். ஏன்னா இந்த ஷேர் கேபிட்டல் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நீ ஆல்ரெடி இருக்கும், அதை நீ என்ன பண்ண தேவையில்லை, எலிமினேட் பண்ண. நெட்வொர்க்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆல் பிசினஸ். சார் அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு நெட்வொர்க்குக்கு என்ன சார் வித்தியாசமா இருக்கும்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல எதை ஆட் பண்ணா நெட்வொர்க் கிடைக்கும்? இன்வெஸ்ட்மென்ட். கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இல்ல, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன் திஸ் பிசினஸ் இருக்குல, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன் திஸ் பிசினஸ்ல எதை ஆட் பண்ணா உனக்கு இது கிடைக்கும்? இன்வெஸ்ட்மென்ட். அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அண்ட் நெட்வொர்க் என்ன சே இன்வெஸ்ட்மென்ட். கரெக்ட்டா இல்லையா ராஜா? செக் பண்ணி பாப்போமா? கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கும் நெட்வொர்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ். ஆமா, அது அண்ட் எங்க கேபிட்டல் நெட்வொர்க்ல நம்ம என்னதை எடுத்துக்க மாட்டோம், எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஆனா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் என்ன பண்ணுவோம், வரும். அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இருந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் புடிங்கிட்டேனா நெட்வொர்க். கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல கவனிக்க வேண்டிய வரிசை சொல்றேன். கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல அவுட் சைடு கேபிட்டல் இருக்குமா இருக்காது, பாரோயிங்ஸ் அதை மைனஸ் பண்ணிட்டா நெட்வொர்க். சப்போஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்குமா இருக்காதா? கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்காது. அந்த இன்வெஸ்ட்மென்ட் நெட்வொர்க்ல அப்ப என்ன பண்ணனும், capital employed minus external borrowings plus investment is equal to net worth. or net worth
minus investment plus external borrowing. capital employed. புரியுதா ராஜா? அஜய் கிருஷ்ணா, capital employed na capital employed in this business. net worth na in this business and all business. பட் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்தா எக்ஸ்டர்னல் borrowings இன்வெஸ்ட்மென்ட் இது ரெண்டு தான் என்னவா இருக்கும் வித்தியாசமா இருக்கும். நான் ஒரு பேலன்ஸ் ஷீட் சொல்றேன், ஆன்சர் சொல்றியா எனக்கு? கரெக்டா ராஜா? 45 60 85 90 ஓகேவா? இதுல கேபிட்டல் எம்ப்ளாய்ட் சொல்லு ராஜா. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் என்ன? எம்ப்ளாய்ட் இன் திஸ் பிசினஸ். சார் நான் லைபிலிட்டி சைடுல இருந்து பார்க்கறேன். நான் எந்த சைடுல இருந்து பார்க்கறேன்? லைபிலிட்டி சைடுல இருந்து பார்க்கறேன். சார் என்னோட கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 80, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 80. சார் ஆனா எல்லாமே இங்க இல்லையே சார், ஒரு 15 ரூபாய் வெளில நிக்குதே சார். அப்ப 80 மைனஸ் 50 அப்ப எவ்வளவு? 65. சார் இந்த 5ங்கிறது இங்க செட் ஆஃப் பண்ண வேண்டியது. ஆக்சுவலி 55 வந்திருக்கும், இங்க 5 போட்டுருக்கேன். அப்போ 60 plus 20 எம்ப்ளாய்ட். அந்த 60 ல லாஸ் வேற இருக்கு. அப்ப 80 minus 15 5 சேதா 20 ஆன்சர் 60. அப்ப நான் எந்த விதத்துல சொன்னேன்? இப்படி கேபிட்டல் எங்க போறேன்? என் கேபிட்டல் ரெண்டு கேபிட்டல் கம்பரைஸ். ஒன்னு எக்ஸ்டர்னல் பாலன்ஸ், ஒன்னு என் கேபிட்டல். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 80. 80 ல அவுட் சைடு இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லன்னு வெச்சுக்கோ. அதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இந்த அந்த 5ங்கிறது இங்க செட் ஆஃப் ஆயிருக்கும். செட் ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதை விட்டுரு. இந்த 15ங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் இல்லன்னு வெச்சுக்கோ. ஆன்சர் என்னவா இருக்கும்? 80 தான் இருக்கும். கரெக்ட்டா? இப்போ இன்வெஸ்ட்மென்ட் என்ன இருக்கு? அப்போ 80 ரூபாய் கேபிட்டல்ல எவ்வளவு அவுட் சைடு போயிடுச்சு? 15 ரூபாய். இங்க 60 ரூபாய் கிடையாது, ஆப்போசிட்ல லாஸ் இருக்கு. அப்ப என்னதான் இது? 55. 55 plus 20 75. அதுல 15 ரூபாய் போச்சுனா 60. சரி, அசட் சைடுல இருந்து வருமா? ஏன்னா எக்ஸாம்பிள் நீ கேக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். வாழைப்பழம் தான் கொடுப்பான். ஓகே, நம்ம சாப்பிட்டுறோம். ஓகேவா? நம்ம கேட்குற மாதிரி முடிச்சு கொடுக்க மாட்டான். ஸோ இந்த பக்கத்துல இருந்து வர தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கத்துல இருந்து அசட் சைடுல இருந்து ஃபிக்ஸ்ட் அசட் பிளஸ் கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி முடிச்சா ஃபிக்ஸ்ட் அசட் 45, கரண்ட் அசட் 25, 70 minus 10 60 முடிஞ்சிச்சு. நெட்வொர்க் போலாமா? ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மைனஸ் லாஸ். ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாமே ஆடட் மைனஸ் லாஸ் 55 or all assets minus outside liability or all assets na 5 varada assets appo 85 minus outside liability 30 85 minus 30 55 understood அப்ப நெட்வொர்க்குக்கும் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? சார் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க சார். 55 60 க்கு ஈக்குவேட் ஆகுது சார். வேற நம்பர் வருது, எப்படி சார் ஈக்குவேட் பண்றது? கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுத்துக்கோ. கேபிட்டல் எம்ப்ளாய்டுல borrowings இருக்கா இல்லையா? இருக்கு. நெட்வொர்க்ல borrowings வராதுல, அப்படி எலிமினேட் பண்ணு 20. கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு இங்க 60. அது எக்ஸ்டர்னல் borrowings எலிமினேட் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் வரும்ல, ஆட் 50 55. சரி, எனக்கு நெட்வொர்க்ல இருந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொண்டு வாங்க. நெட்வொர்க் 55, அதுல எக்ஸ்டர்னல் borrowings வராதுல, ஆட் பண்ணு 20 இன்வெஸ்ட்மென்ட் உள்ள இருக்கும்ல, அதை எலிமினேட் பண்ணு 15 முடிஞ்சிச்சாரா? இந்த நெட்வொர்க் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது யூஸ் தி இன்டர்சேஞ்சபிலிட்டி எவனா சொன்னா நம்பாத. யூஸ் தி இன்டர்சேஞ்சபிலிட்டினா வேரியபிள் இதனால அதனால ஒன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டுமே அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி தான். ஆல் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி அப்படி. இப்போ புரியுதா? கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா சொல்லுங்க சார். P&L சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆமா லாஸ் சார். அப்போ 16% ராஜா P&Lங்கிறது நான் எழுதுற பேலன்ஸ் ஷீட் எழுதுற ராஜா ஆக்சுவலி 55 வந்துரும். என் பேலன்ஸ் ஷீட்ல நான் P&L நீங்க 60 போடுறேன். ஆக்சுவலா நம்ம ஷெட்யூல் 3 பேலன்ஸ் ஷீட்ல இப்படி பிரசன்ட் பண்ண முடியாது. இந்த 5 ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணி ஆகணும்? செட் ஆஃப் பண்ணனும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கேபிட்டல் ஆட் பண்ணா 55 ன்னு மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது செட் ஆஃப் பண்ணி ஆகணும். 60 - 5 55 55 - 20 35 + 15 50 தான சார். போடு இப்படி வெச்சுக்கோ. ஆன்சர் என்ன? சேம் ஆன்சர் தான் வரப்போ. சொல்லு 55 எக்ஸ்டர்னல் borrowing சப்ட்ராக்ட் பண்ணனும். எங்க எதுக்கு 55 என்னது? 55 நம்மளோட நெட்வொர்க் உனக்கு என்ன வேணும்? நெட்வொர்க் வேணுமா? நெட்வொர்க் 55 அதுல 20 நம்ம வெச்சுக்கணும். ஏன் கழிச்சிக்கற? எக்ஸ்டர்னல் borrowings நெட்வொர்க்ங்கிறது வெறும் ஷேர் கேபிட்டல் மைனஸ் லாஸ் தானடா. ஓகே, ஷேர் கேபிட்டல் 60 இருந்துச்சு, லாஸ் போட்டா 55 வந்துச்சு. அப்ப நெட்வொர்க் டைரக்டாவே 55 வந்துச்சு. இப்படி போகும்போது ஆல் அசெட்ஸ் மைனஸ் அவுட்சைட் லைபிலிட்டி. ஆல் அசெட்ஸ் ஆட் பண்ணா 85 மைனஸ் அவுட்சைட் லைபிலிட்டி போட்டா 30 ஆன்சர் 55. இப்போ இந்த இதுல இருந்து எனக்கு இது வரணும் சார் 55வா?
இந்த நெட்வொர்க்ல எது இருக்காது லோன் அவுட் சைடு ஆட் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் இருக்குமா லெஸ் பண்ணு ஏன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்காது லோன் இருக்கும் இதுல லோன் இருக்காது இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும் மேட்டர் முடிஞ்சிச்சு இப்போ நான் ஒரு எழுத போறேன் அதை நீ புரிஞ்சுக்கணும் எல்லா அசெட்டையும் ஆட் பண்ணா கரண்ட் அசெட்ஸ் ஒத்துக்கிறியா ஸ்டாக் டெட்டார் இன்வெஸ்ட்மெண்ட் சரி இன்வென்டரிஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அதர் கரண்ட் அசெட்ஸ் ஆட் பண்ணா கரண்ட் அசெட்ஸ் ஒத்துக்கிறியாமா டவுட் இருக்கா கழுத்து சாஞ்சி பாத்தியா வேற மாதிரி ஏதாவது தெரியுதா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் current assets minus current liabilities working capital எல்லாமே ஜாமா சார் current assets minus current liability working capital add fixed assets capital employed fixed asset plus current assets minus current liability capital employed னு கூட்டிட்டல fixed asset plus current assets minus current liabilities equal to capital employed கூட்டிட்டல இதுக்கு பேரு working capital இப்போ இது ரெண்டும் இதுன ஒண்ணா ஊத்துறோம்ல நீ அப்போ current assets minus current liability working capital plus fixed asset capital employed working capital plus fixed asset capital employed working capital plus fixed asset capital employed என்னது capital employed minus external borrowings and add investments you will get net worth minus reserves and surplus share capital minus preference share capital அப்போ equity share capital plus preference share capital is equal to share capital plus reserves and surplus is equal to net worth add external borrowings minus investment is equal to capital employed minus fixed asset is equal to working capital add current liabilities is equal to current assets is equal to stock bank debtors inventories புரியுதா அப்போ இது என்னன்னா பேலன்ஸ் ஷீட்ல இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரணும் இப்படிதானே அப்படியே இப்படி வந்திருக்கேன் இங்க என்ன பண்ணிருக்கேன் இந்த சைடுல இருந்து இந்த சைடு உனக்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துருப்போம் அதுல இருந்து உல்டா டேட்டா வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்ப சொல்லு current assets plus current assets minus current liability working capital plus fixed asset capital employed add external capital employed already external borrowings இருக்கு அப்ப minus external borrowings add investment will give you net worth minus reserves and surplus share capital equity preference minus பண்ணா equity share preference minus பண்ணா equity minus பண்ணா preference அப்படி இது உல்டா equity plus preference share capital reserves and surplus net worth plus minus investment plus external borrowings capital employed ல fixed asset இருக்கு working capital இருக்கு working capital மைனஸ் பண்ணா fixed asset மைனஸ் பண்ணா working capital புரியுதா திட்டம் புரியுதா இப்போ ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் கேக்குறான் ராஜா ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் இப்போ எதே மேல என்ன ரிட்டர்ன் எடுத்துக்க வித் இன்ட்ரஸ்ட் எல்லாத்தையும் இன்ட்ரஸ்ட் எடுத்துவே இன்ட்ரஸ்ட்லாம் போகவே தான் மிச்சம் உள்ள ரிட்டர்ன் ஃபார் நெட் வொர்த்ங்கிறது என்ன நெட் வொர்த்ங்கிறது என்ன எக்ஸ்டர்னல் borrowings வராது அப்ப அவனுக்கு கொடுக்குற இன்கம்லாம் போக தான் மீதி எனக்கு கிடைக்கும் அப்ப மேலங்கிறது ரிட்டர்ன் ஆஃப்டர் இன்ட்ரஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் அப்ப ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கேட்டானா
ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எடுத்துக்கணும். EBIT earnings before interest and tax. ஏன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ங்கிறது எல்லாமே கரெக்டா கேபிட்டல் எம்ப்ளாய்ங்கிறது எல்லாருமே. அப்ப எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் இருக்கும், அவனுக்கான இன்ட்ரெஸ்ட் சேர்த்து நீ மேல போட்டுரு, டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய் போட்டுரு. நெட்வொர்த் கேட்டாங்கன்னா நெட்வொர்த்ங்கிறது யார் எடுத்து மட்டும் தான், ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மட்டும் தான். அப்போ earnings before earnings after interest and tax by net worth. So return on equity கேட்டான்னா earnings available to equity shareholder divided by share capital plus reserves and surplus, which is nothing but equity shareholder funds. Equity shareholder funds. அது புரியுதா? அப்போ return on net worthக்கு என்னப்பா யூஸ் பண்ணுவீங்க? earnings after interest and tax by net worth. Capital employed, return on capital employed என்ன யூஸ் பண்ணுவீங்க? EBIT by capital employed. Return on equity க்கு earnings available to equity shareholder by equity share capital plus reserves and surplus. With this we are completing profitability ratio in relation to investment. ரொம்ப முக்கியமே கேபிட்டல் எம்ப்ளாய்டையும் நெட்வொர்க் புரிஞ்சுக்கிறது. அப்பதான் நீ இங்க ஒரு நம்பர் போடுவ, இங்க வேற ஒரு நம்பர் போடுவ, இல்லைன்னா ரெண்டு இடத்துலயும் ஒரே நம்பர் போட்டுப்ப ஆன்சர் தப்பா வரும். இப்போ activity ratios இது ஆல்ரெடி பார்த்ததுதான், திருப்பி சும்மா நடத்தணும்ல. ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோ? அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. நம்ம இன்னும் எந்த ரேஷியோ போல சால்வன்சி போல, சால்வன்சில தான் நிறைய காத்திருக்கு. இப்போ ஆக்டிவிட்டி ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ என்ன? டர்ன்ஓவர் பை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் will be expressed in times. அடுத்து இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. Inventory turnover ratio, cost of goods sold by average inventory. ஏன்னா inventory opening balance இருக்கும், closing balance இருக்கும். So opening stock plus closing stock by inventory turnover ratio. Inventory turnover, அப்ப turnover by inventory. Fixed asset turnover by fixed asset. அடுத்து debtor turnover ratio. அப்போ debtor கான turnover என்ன? Credit sales by average debtors. Opening debtor plus closing debtor by 2. Opening debtor includes trade receivables தான். debtorங்கிறது trade receivables. That is debtor plus bills receivable opening plus debtor plus bills receivable closing by 2. அதான் கீழ போடுறோம். இப்போ assume 4 ன்னு வருதுன்னு வெச்சுக்கோ. debtor turnover ratio 4 times வருது, which means what are you? 4 times. Inventory turnover ratio, say example 5 times, which means what? புரிஞ்சுக்கணும்ல, inventory turnover ratio எத்தனை டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ் வருது. debtor turnover ratio இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இத பார்த்து முடிச்சிட்டு நம்ம அதுக்கு போலாம். debtor turnover ratio 4 times னு வருது, which means what? என்னது? அப்படினா என்ன? கிரெடிட் சேல் 12 lakhs, டெட்டார் பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 3 lakhs. அப்ப ஆன்சர் என்ன வந்துருச்சு? 4 times. இந்த 4 times வச்சு நீ என்ன பண்ணலாம்? 1 lakh credit sale பண்ணா 3 lakhs. புரியல. 12 lakhs credit sale பண்ணா 3 lakhs debtors இருப்பாங்க. 12 lakhs credit sale, பேலன்ஸ் 3 lakhs டெட்டார் இருக்கான அர்த்தம். அப்பனா இந்த டெட்டாரியை திருப்பி கரெக்ஷன் பண்ணியிருப்பேன், கரெக்டா? அப்போ இதுல ஒரு விஷயம் நீ கண்டுபிடி, யோசி, கொஞ்சம் யோசி. எதை யோசி? 12 lakhs credit sales, 3 lakhs average debtor balance, closing balance எவ்வளவு இருக்கு? 3 lakhs பேலன்ஸ் இருக்கு. அப்ப 12 lakhs மொத்தம் சேல் பண்ணிருக்கோம், கிரெடிட் சேல் பண்ணிருக்கோம். எப்பவுமே நம்மள்ட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்காம்? ஆவரேஜா 3 lakhs பேலன்ஸ் இருக்காம். ஆன்சர் 4 டைம்ஸ் ஆஃப் debtors தான் சேலா இருக்கு.
அப்போ இதுலேருந்து நம்ம வேற ஒன்று கண்டுபிடிக்கலாம். எதுக்கு சார் இந்த 4 டைம்ஸ் எதுக்கு சார் இது மண்டை கோச்சுக்கு வந்து எதோ யோசி. இந்த இதை வச்சு கூட யோசிச்சு பாரு. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி 5 வச்சிருக்கான். which means what கூட யோசி. தெரியலையா? கவனி. 12/3 என்ன வந்துச்சு? 4 டைம்ஸ் இருக்கா? வருஷத்துக்கு 4 டைம்னு அர்த்தம். வருஷத்துக்கு 4 டைம். அப்போ 12 மந்த்ஸ்க்கு 4 டைம்னா எத்தனை மந்த்ஸ்க்கு வரும் சார்? இதுதான் டெப்டார் கலெக்ஷன் பீரியட். இதுதான் டெப்டார் கலெக்ஷன் பீரியட். ஏன்னா 3 lakhs 3 lakhs 3 lakhs 3 lakhs 4 டைம் சேல் பண்ணிருப்பியா? அதான் எத்தனை லாக்ஸ் வந்திருக்கு? 12 lakhs. இந்த 3 lakhs எப்ப கலெக்ட் பண்ண டைம் கொடுத்துக்கணும்? 3 மாசம் கொடுத்திருந்தா இந்த 3 lakhs வந்துரும். அடுத்த 3 மாசத்துல இது பேலன்ஸா நிக்கிறான்னு அர்த்தம். சரி வேற மாதிரி சொல்லுங்களா சார்? சொல்ற பாரு. 3 lakhs பேலன்ஸ் நிக்கிறான். 12 lakhs இயர்லி. 12 lakhs என்னது? நமக்கு சேல் பண்ணிருக்கிறது. இயர்லி சேல். இயர்லி சேல். கரெக்ட்டா? 3 lakhs ங்கிறது டேட்டா லான்ச். அப்போ into 365 போடா or into 12 போடா. 3 lakhs into 12 months போட்டா ஆன்சர் மந்த்ஸ்ல வரும். 3 months. 3 months. புரியல அப்படினா இங்க பாரு. இந்த 12 lakhs ங்கிறது for 12 months. அப்ப 3 lakhs ங்கிறது எத்தனை months இருக்கு? 3 months. 3 monthsல கலெக்ஷன் பீரியட். அப்ப 3 monthsல நீ என்ன பண்ணிர? கலெக்ஷன் பண்ணிர. இன்னும் சொல்ல போனா இப்படி புரிஞ்சுக்கோ. இத புரிஞ்சிக்கிறது விட நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். 12/4 என்ன வந்துச்சு? 3 months. 12/4 என்ன வந்துச்சு? 3 months. அப்படினா என்னன்னா 4 lakhs சாரி 3 lakhs 3 lakhs 3 lakhs 3 lakhs. இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல சேல்னு வெச்சுக்கோ. செகண்ட் குவார்ட்டர்ல ரிசீவ் பண்ணிடுவியா காசை? இந்த காசை எங்க ரிசீவ் பண்ணிடுவ? செகண்ட் குவார்ட்டர்ல. இது செகண்ட் குவார்ட்டர் காசை எங்க ரிசீவ் பண்ணிடுவ? தேர்ட் குவார்ட்டர் காசை எங்க ரிசீவ் பண்ணிடுவ? ஃபோர்த் குவார்ட்டர் எண்ட் ஆஃப் தி டே என்னவா நிக்கும்? பேலன்ஸா நிக்கும். அப்ப எப்பயுமே நம்ம 3 months கொடுக்க மாட்டோம். நம்ம வேற ஏதோ கொடுப்போம். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் எத்தனை மந்த்ஸ்ல கலெக்ட் ஆயிடுது? 3 months. அப்ப டெப்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ 12 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 12 divided by டெப்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ போட்டா என்ன கிடைச்சிரும்? கலெக்ஷன் பீரியட். ஆமானா இல்லையா? அப்ப எப்படி சார் 12 lakhs டெப்டார் சேல் பண்ணிருக்கோம். இப்போ 6 lakhs நிக்குதுனா பாதிக்கு பாதி நிக்குதுனா அப்ப பாதி தான் கலெக்ட் பண்ணிருக்க. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன வாங்குற? பேமெண்ட் வாங்குறன்னு அர்த்தம். 12 lakhsக்கு 1 lakhs தான் பெண்டிங் நிக்குது. அப்ப 12 lakhsங்கிறது 12 months ஏடா. அப்ப 1 lakhs எல்லாம் 1 month பேமெண்ட் தான் பெண்டிங் நிக்குது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மந்த் பேமெண்ட் செகண்ட் மந்த்ல வாங்கிட்டா செகண்ட் மந்த் பேமெண்ட் தேர்ட் மந்த் வாங்கிட்டா லாஸ்ட் மந்த் பேமெண்ட் மட்டும் பெண்டிங்ல நிக்குது. அப்ப 12 lakhsக்கு 4 lakhs பெண்டிங்ல நிக்குது. 12 lakhs கிரெடிட்ஸ் இல்ல 4 lakhs பெண்டிங்ல நிக்குதுனா தட் இஸ் சரி 3 lakhs பெண்டிங்ல நிக்குதுனா 4 டைம்ஸ் நீ காசு வாங்கியிருக்கன்னு அர்த்தம். 4 டைம்ஸ் தான் என்ன வாங்கியிருக்க? வருஷத்துல 4 டைம்ஸ் காசு வாங்கியிருக்கனா எத்தனை வாட்டி ஒரு நாள் காசு வாங்குறன்னு அர்த்தம்? 3 months. இது எல்லாமே ஆவரேஜ் தான், ஒரிஜினல் கிடையாது. இது எல்லாமே என்னது? ஆவரேஜ். ஒரு வாட்டி 6 months வாங்கிருக்கலாம், ஒரு வாட்டி 2 months வாங்கிருக்கலாம். நெட்டா 4 ஆயிடும். நெட்டா என்ன ஆயிடும்? 4 இதுதான் வந்து டேட்டா. அப்போ கிரெடிட்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம எத்தனை வாட்டி பே பண்ணிருக்கோம்? நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பே பண்றோம்ன்றத. கிரெடிட்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்ப? கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் கிரெடிட்டார் இஸ் ஈக்குவல் டு 3. சே எக்ஸாம்பிள் 12 lakhs பர்ச்சேஸ் பண்ணிருக்க, 4 lakhs பெண்டிங்ல இருக்கு. 12 lakhs purchase பண்ணிருக்க, 4 lakhs பண்ணிருக்க. அப்ப பாதி எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? நான் 4 lakhs 3 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுல ஒரு 4 lakhs நிக்குதுனா ரெண்டு 4 lakhs என்ன பண்ணிட்டேன்? பேமெண்ட் பண்ண. ஒரு 4 lakhs நிக்குது. அப்ப என்ன நீ 3 டைம்ஸ் வருஷத்துக்கு பேமெண்ட் பண்ற. ஒரு வருஷத்துக்கு 12 months 3 டைம்ஸ் நான் 4 months once நீ என்ன பண்ற? பேமெண்ட் பண்ற. இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல ஒரு 3 lakhs பர்ச்சேஸ் 4 lakhs பர்ச்சேஸ். செகண்ட் 4 12 எடுத்துக்கோமா? 4 lakhs 4 lakhs 4 lakhs. இந்த 4 lakhs அடுத்த 4 monthsல பே பண்ணிடுவோம். இந்த 4 lakhs அடுத்த 4 lakhsல பே பண்ணிடுவோம். இது என்னவா நிக்கும்? பெண்டிங்கா நிக்குதா? அப்ப எவ்வளவு மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் நீ பே பண்ணிட்டு இருக்க? 4 months once தான் பே பண்ணிட்டு இருக்க. இது ரீபேமெண்ட் பீரியட் ஆஃப் கிரெடிட்டார். அப்போ டெப்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ 12 by டெப்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ என்ன கிடைச்சிரும்? கலெக்ஷன் பீரியட். 12 by creditor turnover ratio will you get it? Payment period. அடுத்து என்ன இருக்கு? working capital turnover ratio.
ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்ன ராஜா? டர்ன்ஓவர் பை ஒர்க்கிங் கேபிட்டல். டர்ன்ஓவர் பை ஒர்க்கிங் கேபிட்டல். டே டு டே ஃபண்டிங் இருக்குல்ல, நான் முடக்கி வச்சது என்கிட்ட முடக்கி வச்சதுக்கும் ரிலேஷன் டு என்ன பார்க்கணும் நம்ம? டர்ன்ஓவர் பார்க்கணும். கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ பார்ப்போம். கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ நத்திமா டர்ன்ஓவர் பை கேபிட்டல். கேபிட்டல்னா சோல் ப்ராப்பர்ட்டிக்கு கேபிட்டல் தான் கேபிட்டல். கம்பெனிஸ்க்கு கேபிட்டல்னா ஷேர் கேபிட்டல் ரிசோர்சஸ் பிளஸ் கேபிட்டல் ரெஃபர்ஸ் டு கேபிட்டல் பை கேபிட்டல் ரெஃபர்ஸ் டு கேபிட்டல். ஏன்னா உனக்கு தான் தெரியும் இது கடன் வாங்கினது, இது வெளில இருந்து வந்த காசு, இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், இது ப்ராஃபிட்னு உனக்கு தான் தெரியும். கம்பெனியை பொறுத்தவரை செலவுக்கு காசு கிடைச்சிருக்கு, அதுதான் அவனோட கேபிட்டல். கம்பெனி பொறுத்தவரை இது எல்லாம் தான் என்னது அவனோட கேபிட்டல். அப்போ கேபிட்டல்னாலே எல்லா இடத்துல என்ன வந்துடும்? கேபிட்டல் எம்ப்ளாய். நீங்க 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் போட்டு 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வெளில அமைச்சிட்டீங்கன்னா இந்த பிசினஸ்ல எவ்வளவு தான் போட்டிருக்க? 2 தான். அப்போ 10 lakhs சொல்ல முடியாது. 10 - 8 2. இப்போ பாரு, ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்னது? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நம்ம எந்தத்துக்கும் ரேஷியோ போட்டுக்கிறோம். டர்ன் ஓவர் ரேஷியோ போடுறோம், கேபிட்டலுக்கும் டர்ன் ஓவர் ரேஷியோ போடுறோம். இதெல்லாம் எந்த ரேஷியோஸ்ல பார்த்தோம்? ஆக்டிவிட்டி ரேஷியோஸ். என்னென்ன பார்த்தோம்? ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. சார் கரண்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ போடலாம்ல? கரண்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ தான் நீ போட்டிருக்க. இன்வென்டரி என்ன? டெட்டார் என்ன? எல்லாமே என்னதான்? கரண்ட் அசெட்ஸ். அப்போ எல்லாத்தையுமே கரண்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் தான் நீ போட்டிருக்க. அப்போ டெட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ, கரண்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, சரி கிரெடிட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. அப்போ இந்த டெட்டார் கிரெடிட்டார் இந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாமே எதில் போட்டுருவோம்? நம்ம ஆக்டிவிட்டிஸ் ரேஷியோஸில் போட்டுருவோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், நல்லா கவனி. liquidity ratio or solvency ratio. Liquidity ratio or solvency ratio. Long term solvency ratio, short term solvency ratio. First கவனி, fixed asset ratio. First என்ன கண்டுபிடிக்க போறோம்? fixed asset ratio. Fixed asset by total capital. Fixed assets by total capital. Total capital ना என்ன? Equity, preference, borrowings. அப்போ அதுக்கு வேற ஒரு ஃபார்ம் வச்சானா நம்ம என்ன படிக்கிறோம்? நம்ம சால்வன்சி ரேஷியோஸ் படிக்கிறோமா? இது என்னது? லாங் டர்ம் சால்வன்சி. அப்போ இது பேரு லாங் டர்ம் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. This is the equity share capital, preference share capital, reserves and surplus, debentures, loans எல்லாமே இந்த லாங் டர்ம் ஃபண்ட். சார் ஃபிக்ஸ்ட் அசெட் 10 லட்சம் ரூபாய், லாங் டர்ம் ஃபண்ட் என்கிட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. எப்படி? ஃபிக்ஸ்ட் அசெட் 10 லட்சம் ரூபாய், லாங் டர்ம் ஃபண்ட் 15 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ 15 லட்சம் ரூபாய் லாங் டர்ம் ஃபண்ட் எனக்கு இந்த இடத்துல கேபிட்டல் இருந்துச்சுல, ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டெட் எல்லா கேபிட்டல். அதுல 10 லட்சம் ரூபாய் எங்க போட்டிருக்கேன்? அப்ப மிச்சம் இருக்கிறது எங்க இருக்கும்? இது பேர் என்ன? அப்ப fixed asset ratio உல்டா ரேஷியோ working capital ratio. அப்போ 10 lakhs by 50 lakhs 10 lakhs னா 2/3. அப்போ 1/3 working capital. அப்போ total capitalல 2/3 fixed assetல இருக்கு, 1/3 working capital இருக்கு. அதனால தான் long fixed asset ratio fixed asset ratio should not be more than 1. Fixed ratio should not be more than 1 இருக்க கூடாது. நம்ம more than 1 என்ன? ஷார்ட் டர்ம் கேபிட்டல் வாங்கி நீ fixed asset வாங்கி இருக்கணும் அர்த்தம். இது இஸ் ஈக்குவல் டு இதுவா இருக்கலாம். அப்போ 1 ன்னு அர்த்தம். கரெக்ட்டா? இந்த கேபிட்டல் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணா கேபிட்டல், ஈக்விட்டி, பிரெஃபரன்ஸ், டெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா கேபிட்டல். இங்க 15. இது 1 வரணும்னா இங்க என்ன ஆன்சர் இருக்கணும்? 15 இருக்கணும். அப்ப fixed asset என்னவா இருந்திருக்கணும்? 15. அப்ப 15/15 1 இருக்கணும். அப்ப இது எல்லாத்துக்கும் இது கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டி. அப்ப வொர்க்கிங் கேபிட்டல் இஸ் 0. ஆனா இப்போ fixed asset ratio 1.2 வருது. 120/100 1.2. அப்ப 120 lakhs fixed asset இருக்கு, 100 தான் லாங் டர்ம் ஃபண்டே இருக்கு. அப்ப 20 லட்சம் ரூபாய் ஷார்ட் டர்ம் ஃபண்ட் வச்சு நீ என்ன வாங்கி வச்சிருக்க? fixed asset வாங்கி வச்சிருக்க. அப்போ வொர்க்கிங் கேபிட்டல் நெகட்டிவ்ல போகும். எவ்வளவு நெகட்டிவ்ல போகும்? 0. அமனால இருக்கா? இப்போ 120% காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் இது ஜிபி ரேஷியோ
20% loss, that is GL ratio. கரெக்டா இல்லையா? 120% காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோனா அப்ப கிராஸ் லாஸ் தான் வந்துரும். 20% லாஸ், அந்த 20% என்னது? கிராஸ் லாஸ் ரேஷியோ. ஆப்பரேட்டிங் ரேஷியோ 140%, அப்ப 40% நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, லாஸ் நெட் லாஸ் ரேஷியோ. கரெக்டா புரியுதுயா? அப்போ இதே மாதிரி தான் 1.2 இருந்துச்சுன்னா 1 தான் ஆப்டிமம். 1ல 0.67 ஃபிக்ஸ்ட் அசெட்னா 0.33 கரண்ட் அசெட், 0.4 ஃபிக்ஸ்ட் அசெட்னா 0.6 தட் இஸ் வொர்க்கிங் கேபிட்டல், 0.7 ஃபிக்ஸ்ட் அசெட்னா 0.3 வொர்க்கிங் கேபிட்டல். 1க்கு மேல போச்சுனா வொர்க்கிங் கேபிட்டல் நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படினா நான் ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்குறதுக்கு நீ ஷார்ட் டர்ம் லோன் வாங்கி இருக்கேன்னு அர்த்தம். அப்ப மேக்ஸிமம் 1ல ஆப்டிமம் எது சார்னா 67. ஆப்டிமம் எது? 0.67. அப்படினா 2/3 of the long term fund should be employed in fixed assets, 1/3 should be employed in working capital. அதான நான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் துருப்பு பிடிச்ச working capital is nothing but capital which is locked in the business. ஏன்னா fixed asset அது லாக் ஆகல, கரண்ட் அசெட் அது என்ன ஆகுது? பிளாக் ஆகுது. அப்போ இந்த பாரு 0.67 நாட் பிளாக்டு, 0.33 பிளாக்டு. அப்போ 0.33 தான் working capital. இது ஒரு ரேஷியோவா? அடுத்த ரேஷியோ debt equity ratio. என்னமா சொல்லு என்ன சொல்லு? debt equity ratio. debt by equity தப்பு, debt by debt plus equity. debt equity ratio is not debt by equity கிடையாது. அது நீ சொல்லலாம் debt by equity னு, but debt equity ratio is equal to debt by debt plus equity. That is debt fund by long term fund. இது ஒரு debt equity ratio. நீ சொல்ற தெரியுமா? அது ஒரு debt equity ratio தான், D by E. D by E ல என்ன சொல்றோம்னா 2 ரூபாய் ஈக்விட்டி இருந்துச்சுனா 1 ரூபாய் டெட் இருக்குன்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றா? மொத்த ஃபண்ட்ல டெட் எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்றோம். சே எக்ஸாம்பிள் debt equity ratio 3, long term fund இங்க 9 வெச்சுக்கோ. ஆன்சர் என்ன வரும்? 3:1. அப்போ 3/9 என்ன ராஜா? 1:3. 1:3 ல 3/9 கால்குலேட்டர்ல போடு, பாயிண்ட் சம்திங்ல வரும். 0.33 யா? 1:1. ஏன்னா எப்பவுமே நாலு போர்ஷன் should be expressed ஒரு பர்சன்டேஜ் ஒண்ணா தான் வரும். ஈஸ்ட் போறல அது பக்கத்துல நம்பர் என்ன தான் இருக்கும்? 1 2 க்கு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண கூடாது, 1 க்கு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணனும். அப்ப 1 ரூபாய் கேபிடல் இருந்துச்சுனா 33% டெட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க டெட் பை ஈக்விட்டி, டெட் வந்து 3 லட்சம் ரூபாய், ஈக்விட்டி 6 லட்சம் ரூபாய். ஈக்விட்டி டெட் அப்ப 1/2 that is 0.5:1. இப்போ சார் வந்து மொத்த கேபிடல் 1 ரூபாய்னா 50 பைசா டெட் கிடையாது, ஈக்விட்டி 1 ரூபாய்னா 50 பைசா டெட். இங்க ஈக்விட்டி 1 ரூபாய்னா 50 பைசா டெட், இங்க ஈக்விட்டி 6 ரூபாய்னா அதுல பாதி 3 ரூபாய் டெட். இங்க டோட்டல் கேபிடல் 1 ரூபாய்னா அதுல 33 ரூபாய் டெட். that is 0.333. என்னது? அப்ப debt equity க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்னது? debt by equity. இப்ப debt by equity is equal to 2:1 ன்னு வந்துச்சுனா சரி, 0.5:1 ன்னு வந்துச்சுனா என்ன ஆன்சர்? debt by equity is equal to 0.5:1 வந்துச்சுனா என்ன? 1 ரூபாய் ஈக்விட்டினா 0.5 டெட். அப்ப 2:1 ன்னு வந்துச்சுனா என்ன அர்த்தம்? 1 ரூபாய் ஈக்விட்டினா 2 ரூபாய் டெட். அதுவே debt by debt plus equity is equal to 3:1 ன்னு வருதுனா என்ன அர்த்தம்? அப்படி வராது, ஃபர்ஸ்ட் வராது. ஏன்னா டோட்டல் ஃபண்ட்ல டெட் எக்ஸீட் ஆக முடியாது. அப்போ 0.3:1 வந்துச்சுனா என்ன அர்த்தம்? 1 ரூபாய் கேபிடல், டோட்டல் கேபிடல் 1 ரூபாய்னா 0.3% டெட். கரெக்டா ராஜா? அடுத்தது proprietary ratio னு ஒரு ரேஷியோ இருக்கு. என்ன ரேஷியோ? proprietary ratio. அதுல என்ன சொல்றாங்க? fixed asset ratio மாதிரி தான். டோட்டல் ஃபண்ட்ல எவ்வளவு ஃபண்ட் அசெட்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கறாங்கல. டோட்டல் ஃபண்ட்ல இப்போ proprietor ஓனர் என்ன பண்றான்? என்னோட அசெட்ல என்னோட காசு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறான். அசெட்ல என்னோட காசு, டோட்டல் அசெட்ல இன்டான்ஜிபிள்ஸ் கிடையாது, டான்ஜிபிள் அசெட்ஸ்ல என்னோட காசு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறான். அப்போ proprietary ratio is nothing but relationship between owners, that is shareholders fund and asset. அதுவும் tangible asset. நல்லா கவனி. tangible assets. சரி, எதுக்கு சார் இது பார்க்குறோம் அப்படின்னா, in case of binding up
டோட்டல் டேஞ்சபிள் அசெட் வந்து 40 லட்சம் ரூபாய் இருக்கு. டோட்டல் டேஞ்சபிள் அசெட் எவ்வளவு இருக்கு? 40 லட்சம் ரூபாய். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் வந்து 60 lakhs இருக்கு. ஆன்சர் என்ன வரும் சொல்லு பாப்போம். 1.5:1 என்ன அர்த்தம்? 1 ரூபாய் அசெட்ல இவனோட காசு 1 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். 1 ரூபாய் அசெட்ல இவனோட காசு 1 ரூபாய். இப்படி வேற மாதிரி சொல்லணும்னா இவனோட 60 lakhs ஃபண்ட்ல 40 lakhs எதுல எம்ப்ளாய் ஆயிருக்குன்னு அர்த்தம். அசெட்ல டேஞ்சபிள் அசெட்டா இருக்கு. அப்ப இந்த டேஞ்சபிள் அசெட் 40 லட்சம் ரூபாயில இவனுக்கு எத்தனை ரூபாய் இவன் போட்டா 1 ரூபாய்க்கு இவனுக்கு எவ்வளவு தான் கிடைக்கும்? 1 ரூபாய் தான். எதுல இருந்து கிடைக்கும்? டேஞ்சபிள் அசெட்ல இருந்து கிடைக்கும். இப்போ இந்த ரேஷியோ எதுக்கு பார்ப்பாங்க? இந்த ரேஷியோட யூஸ் எதுக்காக இருக்கும்னா என்னோட ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ல யாரு ஓனர் என் ஃபண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கரண்ட் அசெட்ல கரண்ட் லைபிலிட்டில இன்வெஸ்ட் பண்ணி பிரோஜனமே கிடையாது. அதுல இருந்து என்ன வராது? ரெவென்யூ ஜெனரேட் ஆகாது. எதுல இருந்தா ரெவென்யூ ஜெனரேட் ஆகும்? டேஞ்சபிள் ஃபிக்ஸ்ட் அசெட்ல இருந்தா. இன்டேஞ்சபிள் இருந்து கூட ரெவென்யூ கிடையாது. இன்டேஞ்சபிள் பேருக்கு அதை ரெவென்யூ யூஸ் பண்ணா கேஸ் போட்டு சம்பாதிக்கலாம். எந்த பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர்ன்ல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகாது. இன்ட்ரெஸ்ட் இருக்க அசெட்ஸ் அதுல இருந்தா ஒரிஜினலா என்ன ஜெனரேட் ஆகுது? அசெட். அப்ப என் கேபிட்டல்ல எவ்வளவு அமௌண்ட் அசெட்ல வச்சிருக்கான். அப்போ என்னோட கேபிட்டல் வந்து 60 lakhs. அதுல 40 lakhs தான் எவ்வளவு இருக்கு? அசெட்ல இருக்கு. அப்போ வந்து 1 ரூபாயில 1 ரூபாய் எங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். என்னோட காசு 1 ரூபாயில 1 ரூபாய். 60/40 போட்டா 1.5 வருதா? அப்போ 1.5 rupees. 1.5 rupeesல 1 ரூபாய் தான் எங்க இன்வெஸ்டட்னு அர்த்தம். அப்ப 60 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் தான் டேஞ்சபிள் போட்டுருக்கான். மீதி 20 லட்சம் ரூபாய் எங்க போட்டுருப்பான்? டேஞ்சபிள் இல்லைன்னா வேற என்னது? ஒர்க்கிங் கேபிட்டல். அதுல இருந்து என்ன ஜெனரேட் ஆகாது? ரெவென்யூ ஜெனரேட் ஆகாது. இதெல்லாம் லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோஸ். இதெல்லாம் என்னது? லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோஸ். அப்படியே ஷார்ட் டர்ம் சால்வன்சி ரேஷியோ. கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ. இது நான் சொல்லணுமா? உனக்கே தெரியுமா? கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரெக்ட்டா? அப்படின்னா என்ன? கம்பெனிட்ட எவ்வளவு ஃபண்ட் இருக்கு டு மெயின்டைன் இட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ்னா. இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் 20 lakhs இருக்கு. கரண்ட் அசெட்ஸ் 10 lakhs கரண்ட் லைபிலிட்டி இருக்கு. ஆன்சர் 2:1. அப்படின்னா நான் 1 ரூபாய் எடுத்து 1 ரூபாய் லைபிலிட்டி என்கிட்ட 2 ரூபாய் காசு இருக்கு செட்டில் பண்ண. அப்போ நான் எதை நம்ப தேவையில்ல? அதர் கேபிட்டல் நம்ப தேவையில்ல. கரண்ட் அசெட்டே நிறைய இருக்கு டு செட்டில் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி. இப்போ ரெண்டாவது கேக்குறான் லிக்விட் ரேஷியோ. அதுல சொல்றான் அந்த கரண்ட் அசெட்னா ஸ்டாக்கா வச்சிருப்பா, டெட்டாரா வச்சிருப்பா, அவனெல்லாம் கணக்கு எடுத்துக்காது. ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் லெஸ் பண்ணிடு. அதெல்லாம் என்ன பண்ணிரு? லெஸ் பண்ணிரு. ஒன்ட்ட ஸ்டாக் இல்லாம ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இல்லாம மிச்சம் இருக்கிற கரண்ட் அசெட் அதான் என்ன அசெட்? லிக்விட் அசெட். லிக்விட் அசெட் அதான் என்ன அசெட்? லிக்விட் அசெட்ஸ். என்னன்னது? டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் ஸ்டாக். ஸ்டாக்ங்கிறது வித்தா தான் காசு. அப்ப லிக்விடிட்டி கிடையாது. அப்போ லிக்விட் அசெட்ஸ் இஸ் நதிங் பட் ஸ்டாக் மைனஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் ஸ்டாக் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். அது உங்களுக்கு காசு வராது. அந்த அமௌண்ட் லிக்விட் அசெட் வச்சு எவ்வளோ கரண்ட் லைபிலிட்டிஸ் செட்டில் பண்ணலாம். கரண்ட் அசெட்ஸ் வச்சு எவ்வளோ கரண்ட் லைபிலிட்டி செட்டில் பண்ணலாம். லிக்விட் அசெட் வச்சு எவ்வளோ செட்டில் பண்ணலாம். அப்போ இதே 10 அப்படியே நிற்கும் இங்கே மேலே. இந்த 20ல ஸ்டாக் 5 lakhs. அப்போ எவ்வளோ தான் இருக்கு? 15. அப்போ 1.5:1. அப்படின்னா 1 ரூபாய் லைபிலிட்டி கேட்டா 1 ரூபாய் காசு இருக்கு. அப்போ இது பாயிண்ட் கீழே தான் போகக்கூடாது. ஸோ 1 கீழே போகுது. 1 கீழே தான் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. பிரச்சனை. ஏன்னா லைபிலிட்டி செட்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை காசு. இல்லை. ஆனால் எனக்கு நல்லது தானே. அடுத்த வண்டி காசு வாங்கி பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். என் காசு போடலாம் தானே அர்த்தம். ஆமாடா இல்லையா? சரி, அடுத்தது குயிக் ரேஷியோ. அப்படின்னா வெறும் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எவ்வளவு இருக்கு டு செட்டில் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி. இதான ரேஷியோ? குயிக் ரேஷியோ. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் எவ்வளவு இருக்கு டு செட்டில் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி எக்ஸ்க்ளூடிங் பேங்க் ஓடி. கரண்ட் லைபிலிட்டி எதை எடுக்க கூடாது? பேங்க் ஓடி. மீதி யாரு? ட்ரேட் பேயபிள்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் செட்டில் பண்ணா என்கிட்ட எவ்வளோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்கு. என்கிட்ட டெட்டாஸ் இருக்கும். என்கிட்ட வேற சம் அசெட் ஸ்டாக்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. வெறும் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ இருக்கு? கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், செக்யூரிட்டிஸ், மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ இருக்கு டு செட்டில் ஆஃப் யுவர் கரண்ட் லைபிலிட்டிஸ். இது என்ன ரேஷியோ? குயிக் ரேஷியோ. புரியுதா ராஜா? இதெல்லாம் தான் என்ன ரேஷியோ? சால்வன்சி ரேஷியோ. சால்வன்சி ரேஷியோ. இப்போ நம்ம ஓரளவுக்கு ரேஷியோட ஓவர்வியூ ஃபுல்லாக பார்த்தாச்சு. உனக்கு எங்கே வீக்னஸ்னாலும் வீடியோ திருப்பி பாரு. உனக்கு எந்த இடத்துல வீக்னஸ்னாலும் திருப்பி பாரு. என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம். நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்பரேட்டிங் ரேஷியோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ எல்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டி இன் ரிலேஷன் டு சேல்ஸ் பார்த்தோம். இங்க நெட் வொர்த், கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே பார்த்தோம். எங்க
in relation to investment. அடுத்தது activity ratiosல turnover ratios வரிசையா பார்த்தோம். solvency long term பார்த்தோம், short term. long termல ஒரே ஒரு ratio தான் main important ratio, fixed asset ratio. இப்போ 6.67% fixed asset ratio னா 0.33 is working capital ratio. அப்புறம் அந்த ஸ்டேட்மென்ட் பார்த்தோம், fixed asset current assets current liability கூட working capital add பண்ண capital employed add external borrowings less investment போட்டா net worth அப்படியே பார்த்தோம் தெரியுமா. அந்த ஸ்டேட்மென்ட் ரொம்ப முக்கியம் for approaching problem. ஓகே புரியுதா? நெக்ஸ்ட் கிளாஸ் நான் என்ன டீச் பண்றேன், ப்ராப்ளம் டீச் பண்றேன்.